முருங்கைக்காய் பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள். இது முருங்கைக்காய் எண்ணெயில் வதக்கி வெயிலில் காய வச்சது. காய வச்சுட்டு இப்போ மறுபடியும் வறுத்துட்டு அதை பொடி பண்ணணும். இது புளி, தேவையான அளவு புளி, மிளகா, ஜீரகம், மிளகு, தனியா, உளுத்தம்பருப்பு, தோல் உரிக்காத உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், எல்லாத்தையும் மறுபடியும் வறுத்துட்டு பொடி பண்ணணும். நான் காட்டுறேன், பொடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. முருங்கைக்காய் பல்பி எடுத்து அவிச்சு அதை எண்ணெயில் போட்டு வதக்கி காய வச்சு பொடி செய்ய போகிறோம். அதை இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முதல்ல பெருங்காயத்தை வறுத்துக்கணும். புளியை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வதக்கணும். கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு வறுத்து எடுத்துட்டு மிளகாவை வறுக்கணும். தனியாவோட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு வறுக்கணும். கருவேப்பிலை, பூண்டு, துவரம்பருப்பு, தோல் உரிக்காத உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, வறுத்தது எல்லாத்தையும் பொடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம முருங்கைக்காய் இல்லையேண்டு கஷ்டப்பட தேவையில்லை. நிறையா
இட்லி சாப்பாடு எதில் வேணாலும் போட்டுக்கிடலாம். சாம்பாருலேயும் போட்டுக்கிடலாம். முருங்கைக்காயிலேங்கிற பிரச்சனையே இருக்காது. நிறையா வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா காய்ச்சிச்சின்னா நல்லா சீப்பாக கிடைக்கும்போது நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறோம்.